வேணே வாசு வாசு இது பேரு வாசு. இதை கூப்பிட்டா சம்மந்தமே இல்லாம இந்த பாரு வாசு. இதை கூப்பிட்டா அது குலைக்குது, அதை கூப்பிட்டா இது குலைக்குது. ஸ்பீக்கர் அவுட் ஆயிரும் போருக்கடாப்பா. இப்போ வாழை ஆட்டிக்கிட்டே இருந்தா நான் ஒன்றும் பண்ண முடியாது. தெரியலப்பா உங்கள் அம்மா எங்கிட்ட 2 நாள் மழைக்கு அப்புறம் 2 நாள் வெயில் நல்லா வெளுத்து கட்டுது. ஆனால் மழை வர்ற மாதிரியே தான் இருக்குன்னு. இந்த முள்வேலி போட்டிருக்காங்கல்ல, இதுக்குள்ளே தான் மலைப்பாம்பு தெரியுது. எங்களோட ஒரு கோழி ஆட்டையை போட்டுருச்சு. ஒரு கோழியை மலைப்பாம்பு முழுங்கிட்டு இதுக்குள்ளே மலைப்பாம்பு இருக்குது. அதனால் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மலைப்பாம்பை யாரும் பிடிக்கிறதுனே தெரியல. அது அந்த புதர் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிருச்சு. அதனால் அந்த மலைப்பாம்பை வந்து பிடிக்கவும் முடியாது, ரிஸ்க்கு. இந்த மாதிரி வெளியில் வந்தால் யாரையாவது கூப்பிட்டு பிடிக்க விடலாம். இந்த மாதிரி தரையல் சைடு இவ்வளோ புதற்குள்ளே யார் போகிறது? ஒரு கோழியை முழுங்கிருச்சு. கோழி குஞ்சு கோழி எல்லாத்தையும் முழுங்கிட்டு அசால்ட்டாக கிடக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ரெஸ்ட். ஆனால் ஒரு 10 ஸ்டெப் முள்ள காலையில் ஈவினிங் நடந்துட்டு அப்புறம் போய் நம்மளோட பெட்டில் போய் செட்டில் ஆயிடுவேன். ஓகேங்களா? சுத்தமாக நடக்காமையே வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் எப்படி காலுக்கு வந்து ரத்த ஓட்டம் இருக்கும் சொல்லுங்கள், 24 ஹவர்ஸும் படுத்தே இருந்தா. அதனால் ஒரு 10 ஸ்டெப்ஸ் நடப்பேன். காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு சாமிக்கு விளக்கேற்றி சாம்பிராணி வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பெட்டுக்கு வந்துடுவேன். அதே மாதிரி ஈவினிங். இப்போ ரொம்ப போர் அடிக்குது, அதனால் வேறு வழி இல்லை. பசி ஓவர் ஆயிடுச்சு. அம்மா வெளியில் போயிருக்காங்க, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க ஸ்கூல்லேருந்து. வர்ற வழியிலே ரொம்ப பசிச்சதுனால பாலும் ப்ரெட்டும் சாப்பிட்டு. கொடுமை அப்படின்னா தூக்கமும் வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்லேயும் அதே மாதிரி தூங்காமல் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி பகலிலையும் தூங்காமல் தான் இருக்கேன், தூக்கமே வரவே மாட்டேங்குது. அம்மா வச்சது சாதம், பீன்ஸ் சாம்பார் வந்து வச்சுருந்தாங்க. நேற்று பிள்ளைங்களுக்கு லீவு. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் மருதுபாண்டியர் நினைவு நாள் நேற்று அப்படிங்கிறதுனால, உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கடலப்பருப்பு ஊற வச்சுட்டு வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா வடை செய்யலான்ட்டு ஆசைப்பட்டு ஊற வச்சேன். வச்சதில் பருப்பும் கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து அரைச்சிட்டு இன்றைக்கி தான் வந்து செய்ய போகிறோம். நேற்று வந்து செய்யலை. நேற்று லேட்டாக தான் சமைச்சோம். காளான் பிரியாணி, ரைத்தா, முட்டை, மிளகு போட்டு வச்சு 3 மணிக்கு மேலே தான் நேற்று மதிய சாப்பாடு சாப்பிட்டோம். கொஞ்சம் வெளியில் அம்மா க்ளீனிங் ஒர்க்கு போயிட்டாங்க. தீபாவளிக்கு மிஞ்சின பழத்தையும் சாப்பிட்டுட்டு நேற்று ஃபுல்லாக மதியம் சாப்பிடல, ஈவினிங் போல் தான் வந்து சாப்பிட்டோம். அம்மா அந்த செடி எல்லாமே க்ளீன் பண்ணாங்க. ஏன்னா மழை இல்லாதப்போ இந்த வளர்ந்த செடி புல்லெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பூச்சி பாம்பு இதெல்லாம் வராது, அதுக்காண்டி. ஓகேங்களா? இதுக்கே மூச்சு வாங்குது, அப்போ முடியலை. ஆன் தி வே யுவர் மம்மி, மை டாட்டர், டூ டாட்டர். இது மறுபடியும் லீவாம்டா. நாளைக்கு சண்டே லீவு, மண்டே லீவு, டியூஸ்டே தான் ஸ்கூலாம். நல்ல வாழ்வு இந்த பிள்ளைகளுக்கு. எல்லாம் லீவே விட மாட்டாங்க. முக்குனாலும் முக்கியமாக இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு லீவு வந்து எல்லா மாவட்டத்துக்கு விட்டாலும் இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு மட்டும் லீவே விட மாட்டாங்க. லாஸ்ட்டில் வந்து விடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிள்ளைகளுக்கு, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பூரா லீவ் விடுறாங்க. நம்மளுக்கு லீவே விட மாட்டாங்க. அதனால் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வருஷம் இந்த வாரம் ஃபுல்லாக அதுகளுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டு தான். தீபாவளிக்கு முன்னாடி ஃப்ரைடேவே லீவ் எடுத்துட்டாங்க எங்கள் வீட்டில் கிட்ஸு. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே லீவு, திருப்பி டியூஸ்டே லீவு, திருப்பி வந்துட்டு வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அது ஃப்ரைடேவும் வந்துட்டு மருதுபாண்டியன் நினைவு நாள்னு சொல்லிட்டு உள்ளூர் விடுமுறை. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் மட்டும் லீவு. திருப்பி இன்றைக்கி சாட்டர்டே வந்து ஸ்கூல் வச்சாங்க. இப்போ நாளைக்கு சண்டே லீவு. அப்புறம் திருப்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னா மண்டே லீவாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே, வெனஸ்டே, அப்புறம் திருப்பி வந்துட்டு தேர்ஸ்டே ஏதோ லீவுன்னு நினைக்கிறேன். தேர்ஸ்டே என்னடா, தேவர் ஜெயந்தியோடா குரு பூஜையா? அதுக்கு நம்ம ராம்நாடு டிஸ்ட்ரிக் தேவர் ஜெயந்தி குரு பூஜைன்னு சொல்லி அதுக்கு வந்துட்டு செம கூட்டமாக இருக்கும். அதனால அதுக்கும் வந்துட்டு லீவு. இது இப்போ பிள்ளை வந்துக்கிட்டு இருக்கு. வரையிலே எனக்கு வந்துட்டு ஃபோன் அடிக்குது, அம்மா எனக்கு வந்துட்டு லீவுமா அப்படின்னு. வாழ்வுதால அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாக நல்ல லீவாக விட்டுருக்கேன். நாங்கள் படிக்கலாம் லீவே விட மாட்டேன். அப்படியே அழுது நொந்து நூடல்ஸ் ஆகும். ஒரு நாள் லீவ் விட மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் அப்போல்லாம் தீபாவளி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டிலாம் வந்துட்டு அது லீவ் டயத்தில் வரும். சண்டே வரும், இல்லை சாட்டர்டே வரும்.
இந்த மாதிரி லீவெல்லாம் எப்போ விட்றாங்களோ அந்த லீவ் டயத்துலேயே வந்துட்டு வீக்கெண்ட்லேயும் வந்து பண்டிகையெல்லாம் வரும். அது அதை விட கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா படிக்கிறதுலோ இல்லையோ நல்ல லீவாக விட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்கங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டு தான். அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக வருது ரெண்டும். சிம்பிள் சாப்பாடு, சாதம், பீன்ஸு, சாம்பார், அதுக்கப்புறம் அப்பளம் சாப்பிட்டா ஒரே உப்பு. ஐயோ இந்த அப்பளம் சாப்பிட்டு மேற்கொண்டு உப்பு தான் வந்துருச்சுன்னா போச்சுன்ட்டு நான் சாப்பிடல, பாதி சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டேன். இப்போ நைட்டுக்கு வந்துட்டு ஆல்ரெடி மாவு இருக்கா, மாவு இல்லை, மாவு வந்து அரைக்கணும். நாளைக்கு சண்டே நாளைக்கு சண்டே. அதுக்கப்புறம் மாவு இல்லை, மாவு நாளைக்கு அரைக்கலான்ட்டாங்க எங்கள் அம்மா. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங். அதனால் குக்கிங் வந்துட்டு நான் வந்து இப்போ எடுக்கிறதுக்கு வேலையே இல்லை. வந்துருச்சுக்கடா. நான் பெற்ற 2 பிள்ளைங்களும் இப்போ தான் வர்றாங்க பாருங்கள். இப்போ நீங்களே இன்னும் ஒரு ஆனந்தம் இந்த கரடி முந்திக்கு அப்படிங்கிற மாதிரி வாருங்க பாருங்க. இப்போ ஐயோ ஐயோ என்னாச்சு யாருக்கு மயக்கம் வருது? என்னாச்சுடி? 7th உங்களுக்கு தானா? இப்போ இதில் இருந்து படிக்கணுமா? அந்த எக்ஸாம் எப்போ? என்எம்எஸ் எப்பா? இவ்வளோ புக்கா எடுத்துக்க சொல்லிட்டாள் அன்னைக்கு. புக்கு 7th 8th புக்கெல்லாம் என்எம்எஸ்க்கு எடுத்துக்க சொல்லிட்டாள். சரி, இது எல்லாத்தையும் ஒரு இதில் அடுக்கி வைங்க. இதெல்லாம் பேக்கில் வைக்க வேண்டியது. புக்கை கொண்டு வந்துட்டு அப்படியே அடுக்கி வச்சிடணும். படிக்காமல் ஒன்றுமே ஒன்று. ஏன் வேறு வாங்க? நல்லா தானே இருக்குது. அது எனக்கு ஒத்துக்கிட்டு வேற போய் அதே கடையில் இதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து இதே மாதிரி தாங்கன்னு வாங்கிக்கலாம். மசால் வடை போட்டால் இதில் முருங்கைக்கீரை, கருவேப்பிலை போடணும். நான் இன்றைக்கி கருவேப்பிலை போடாமல் கொழுந்து முருங்கைக்கீரையாக வந்து போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாருமே வந்து டயர்டாகி இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒன்று அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதில்ல, வேலையெல்லாம் எதுவுமே நான் பார்க்குறதில்ல, அம்மா தான் பார்க்குறது. சரி 2ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 வடை வந்து தட்டி போட்டுட்டு நம்ம போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 வடை மட்டும் தட்டி வந்து போட்டேங்க. ஒரு 5-6 வடை தட்டி போட்டுட்டு எங்கள் அம்மா பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு போயிட்டேன். எங்கள் அம்மா காஃபி வந்து அஸ்விதா வந்து காஃபி வந்து போட்டாலா, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காஃபியை வந்து குடிச்சிட்டு திருப்பி கொண்டு வந்தாங்க. எனக்கு காஃபி சூடு பண்ணி கொண்டாங்க, நான் போய் உட்காட்றேன் அப்படின்ட்டு வந்து உட்காந்தேன். அங்கே கறியிருச்சு வடை. அப்புறம் சுபஸ்ரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நானும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவேன். பிள்ளைங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து சொல்லுவாங்க. இது ஒரு ஹேபிட், இது ஒரு நல்ல ஹேபிட். பிள்ளைங்கள்ட்ட எப்போவுமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் போயிட்டு 2 வடை சுட்டு எனக்கு தனியாக எடுத்துகிட்டு எங்கள் அம்மா கருகி வச்ச வடையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்க நாய்க்குட்டி எல்லாத்துக்கும் போட்டுட்ருந்தோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வடையை எடுத்துகிட்டு நேராக வந்துட்டு பெட்டுக்கு வந்தாச்சு. வந்து அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுட்ருந்தேன். நான் சாப்பிட்டுட்ருக்கையில பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சின்ன பொண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா அவளும் வந்து அவளுக்கு வேணுங்கிற வடையை எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு மேடம் வந்து பெட்டுக்கு வந்துட்டாங்க. ஏதோ சொல்லுவாங்கள்ல, தவமாய் தவம் இருந்து அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த 3rd பேபி வந்து தவமாய் தவம் இருந்து நிறைய பெயின்ஃபுல் அதோடு தான் வந்து டெலிவரி வந்து செய்ய போகிறோம். பயங்கர கஷ்டமாக தான் வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் ஈவினிங் போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டேன். ஈவினிங் போல் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணிலாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு திருப்பி மறுபடியும் பெட்டுக்கு வந்து போயாச்சு. நீ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்து விளக்கேற்றணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 5th மந்த்து வந்து முடிஞ்சு 6th மந்த்து வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாமே வந்துட்டு எல்லா கஷ்டத்தையும் வந்து தாங்கிக்கிறதுக்கு சக்தியை வந்து கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா கடவுள் தான், வேறு யாருமே வந்துட்டு கிடையாது. யாரெல்லாம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்களோ அந்த கஷ்டப்படுத்தும் போது எனக்கு வந்து இன்னும் நான் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருக்கேனே தவிர ரொம்ப வந்து வீக்காக கிடையாது. அப்போதைக்குள்ள கஷ்டமாக இருக்கும், பட் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும்
அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கடவுள் வந்து எனக்கு வந்து ஒரு துணையாக இருப்பார் அப்படிங்கிறத நான் வந்துட்டு 100க்கு 200% வந்து ஸ்ட்ராங்காக நம்புவேன். ஏன்னா நம்ம யாருக்கும் வந்து எந்த கெடுதலும் வந்து செய்ய கிடையாது. நம்ம லைஃப்பில் நம்ம கரெக்டாக இருக்கோம். இப்போ ஏதோ ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வருது அப்படின்னா அதை விட ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து கடவுள் வந்து தருவார் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. அப்புறம் ஈவினிங் போல் சாம்பிராணிலாம் வச்சு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டாச்சு. நைட்டுக்கு வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு அம்மா தெரியலை. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையெல்லாம் வந்துட்டு சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொன்னனால உருளைக்கிழங்கு சப்பாத்தி இதுதான் வந்து நைட்டு செஞ்சாங்க. அதை வீடியோ எடுக்கலை. சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நடந்துட்டு அப்படியே போய் படுத்தாச்சு. இது சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவை கஞ்சி வந்து செஞ்சேன். நெய் வந்து வாங்கி அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதை வந்து அப்படியே கட்டி ஆயிடுச்சு. அப்புறம் அதை போட்டுட்டு கொஞ்சம் முந்திரியெல்லாம் போட்டு ரவையெல்லாம் போட்டு ரவை கஞ்சி வந்து செஞ்சு அஸ்விதா சூசரி எல்லாருக்குமே வந்து கொடுத்தேன். பட் நான் வந்துட்டு சாப்பிடல. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா இது. இது நிறைய வாட்டி வந்துட்டு என்னோடய சேனலில் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து சுபஸ்ரீ வந்து கேட்டுகிட்டே இருந்தால் ரவை கஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ரவை, பால், நெய், அதுக்கப்புறம் ஏலக்காய், ஜீனி, முந்திரி நான் வந்து சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் கூடுதலாகவே வந்து சேர்ப்பேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோ மணமாக இருக்கும். ரவை கஞ்சின்னு சொல்லலாம், ரவை பாயாசம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். மட்டன் வந்து இன்றைக்கி வந்துச்சு. அந்த மட்டனை வந்து 250 கிராமாக ஒரு 3 பேக் வந்து எடுத்து வச்சுட்டு 400 கிராம் வந்து தனியாக 400க்கும் மேலே கொஞ்சம் தனியாக எடுத்து அதை வந்துட்டு இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு போட்டு நான் வந்துட்டு கிரேவி வந்துட்டு வைக்க போகிறேன். எப்போதும் போல் பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் வந்து ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கையில் மஞ்சத்தூள், உப்பு, சோம்பு வந்து போட்டு மட்டன் வேக வச்சுட்டேன் ஒரு 3 விசிலுக்கு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் அளவு வந்து குழம்பு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு காரம் வந்து சேர்த்து மசாலாவும் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த மட்டன் தண்ணியோடு சேர்த்து நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், கசகசா, பூண்டு, சோம்பு இதெல்லாம் வந்து அரைச்சி அதோட முந்திரியும் சேர்த்து அரைச்சி நான் வந்து ஊற்றி இதை வந்து கொதிக்க வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி போட்டு பொரியல் வந்து செஞ்சுருந்தேன். அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சரி கத்திரிக்காய் அரைஞ்சி கத்திரிக்காய் பொரியல் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை அதுவும் வந்து செஞ்சுட்டேன். இதுதான் வந்து சண்டே ஸ்பெஷல். லைஃப்பில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஷ்டப்படும்போது யாரெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். எப்படி சொல்கிறது, கஷ்டம் வந்தால் தான் வந்துட்டு யாரெல்லாம் எப்படி எப்படி நம்மள்ட்ட வந்து இருக்காங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த ஒரு கஷ்டம் வந்து எனக்கு நல்ல ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்ம கூட யார் நிற்கிறா அப்படிங்கிறதும் வந்துட்டு தெரிய வரும். சரிங்களா? அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எனக்கு யார் துணைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் யாருமே கிடையாது, எங்கள் அம்மாவை தவிர, எங்கள் ஃபேமிலியை தவிர. ஓகேங்களா? அதனால் இந்த கஷ்டத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணது ஒரு விதமாக இருந்தாலும் இந்த கஷ்டத்தினால நான் அனுபவப்பட்டு கற்றுக்கிட்ட விஷயம் வந்துட்டு நிறைய. அதனால் கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபீல் பண்ணி ஒரு பக்கத்தை அழுதாலும் அந்த கஷ்டத்தில் யார் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கா, யார் உண்மையான உறவுகள், யார் உண்மையான நட்புகள், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா யார் வந்துட்டு 100க்கு 100% நம்மளுக்கு உண்மையாக இருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு நல்லாவே வந்துட்டு தெரிய வரும். அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் இந்த கஷ்டத்தில் நான் நிறைய விஷயங்களை வந்து நான் கடந்து நிறைய கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணி நான் வந்து வந்துட்டுருக்கேன். ப்ளஸ் இது வந்து எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு பாடம். இந்த பாடத்தில் நல்லா வந்து நிறைய விஷயங்களை நான் வந்து கற்றுக்கிட்டேன். ரொம்பவே நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். இனிமேல் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். எப்போதுமே எல்லா கஷ்டத்தையும் ஸ்ட்ராங்காக நின்று கண்டிப்பாக வந்து நான் ஃபேஸ் பண்ணுவேன். பட் என்னோடய கஷ்டம் இப்படியே வந்து இருந்துராது. சரிங்களா? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அதை நம்ம ஸ்ட்ராங்காக நின்று ஃபேஸ் பண்ணுவோம். அப்படி கஷ்டம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஐயோ நம்மளுக்கு வந்து யாருமே இல்லை, எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறத விட நம்மளுக்கு யாருமே இல்லையா, நம்மளுக்கு நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு ப்ளஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுறேன்னா என்ன அறியாமையே
யாருமே தேவையில்லைப்பா, எனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ப்ளஸ்ஸு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அதை ஸ்ட்ராங்காக வந்து ஃபேஸ் பண்ணுவேனே தவிர எதுக்குமே வந்துட்டு துவண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது என்னோட வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட். ப்ளஸ் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். இது என்ன சுச்சுப்பி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு வந்து தோணுது. ப்ளஸ் எல்லா கஷ்டமும் ஒரு நாள் சந்தோஷமாக மாறும். இறைவன் நம்ம கூட கண்டிப்பாக இருப்பார். அதனால் கவலைப்படவே தேவையே கிடையாது.